ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐஐடி மெட்ராஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர் உட்பட வந்து ஒரு 9 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி லெவல்லையும் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி லெவல் வரைய சேலரியுமே வந்து வேரி ஆகும். ஸோ பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 26 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஐஐடி மெட்ராஸ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸ், அதுக்கப்புறம் குரூப் பி லெவல், அதுக்கப்புறம் குரூப் சி லெவலில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸ்லாம் வந்து பாருங்கள் டெப்டி ரெஜிஸ்டர் கேட்டகரி, சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கேட்டகரி, ஹெச்விஏசி ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்குலாம் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் பி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க. குரூப் சியில் வந்து பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து 32 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மீதி இருக்கிறதுல வந்து பாருங்கள் 45, அதுக்கப்புறம் 56 கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கெலாம் வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். சேலரி வந்து பாருங்கள் பே லெவல் 3, பே லெவல் 6, பே லெவல் 10, 11, 12 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இனிஷியலாக எப்படி பார்த்தாலும் 30,000க்கு மேலே தான் வந்து இந்த ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் பே லெவல் 6னா 35,400 வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வந்து உங்களுக்கு 50,000க்கு மேலே சேலரி வந்து இருக்கும். இது எல்லாமே பேசிக் பே தான். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும். வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே வந்து பாருங்கள் இங்கேயே இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 26 அக்டோபர் தான் வந்து உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சென்னையில் தான் போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஃபீமேலுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்கள் 1,200 ஃபீஸு. குரூப் பி அண்ட் குரூப் சிக்கெலாம் வந்து 600 வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் நான் சொன்ன பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கெலாம் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அப்படின்னு அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் இல்லைனா ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எடுக்கக்கூடிய போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இதில் வந்து ஒரு சில கேட்டகரிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சில கேட்டகரி வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங்கை பொறுத்து ட்ரேட் டெஸ்ட் இல்லைனா ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடியுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட அந்த டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12 வேகன்சி இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து ஆர்ட்ஸோ, சயின்ஸோ, இல்லைனா ஹியூமனிட்டிஸோ, இல்லைனா காமர்ஸ் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் இந்த டிகிரியில் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். நாலேஜ் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் வந்து உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து ஜூனியர் இன்ஜினியரில் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ இதில் சிவில் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லை நீங்கள் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க வந்து 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கு. அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோலையும் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். HVACக்குமே வந்து ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு வந்து பாருங்கள் எம்இ, எம்டெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிஇ, பிடெக் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டருக்குலாம் வந்து பாருங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து மாஸ்டரில் வந்து ஃபிசியோதெரப்பி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். HVACக்கு வந்து பாருங்கள் பிஇ, பிடெக்கில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கூட எலிஜிபிள் தான். உங்களுக்கு ஒரு கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா இதில் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸில் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ், 7, 8 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு
போஸ்டிங் வைஸ் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அத நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து சேலரியுமே வந்து உங்களுக்கு வேற லெவல்ல வந்து இருக்கும். இந்த டெப்டி ரெஜிஸ்டருக்கு, சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீசருக்குலாம் வந்து பார்த்தோன்னா, கண்டிப்பா வந்து 70,000க்கு மேல வந்து சேலரி வந்து வரும். இந்த ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாரி ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குலாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு 35,000-40,000 வந்து உங்களுக்கு இனிஷியலாவே வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.